ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Sritamilchannel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி மாவு கார பணியாரம். குழி பணியாரத்துக்குன்னு தனியாக மாவு அரைக்காமல் இட்லி மாவுலேருந்து கார பணியாரம் எப்படி சுலபமாக அதே நேரத்தில் ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி பண்ணலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க. கடுகு வெடித்ததும் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். பருப்பு கொஞ்சம் கலர் மாறினதும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கிய இஞ்சி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து லேசாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக நறுக்கிய கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன கேரட் துருவி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் காய்க்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நாம் மாவில் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பவுலில் 2 கப் இட்லி மாவு எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிக்காத மாவை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காய கலவையை சேர்த்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இட்லி மாவில் உப்பு இல்லைன்னா இந்த சமயத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் இட்லி மாவில் உப்பு இருக்குன்றதுனால நான் அதில் உப்பு சேர்க்கலை. குழி பணியார சட்டியில் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதும் எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்துக்கோங்க. எல்லா குழியிலையும் மாவு ஊற்றுனதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 1-2 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இப்போ நாம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திருப்பி போடுங்க. எல்லாத்தையும் திருப்பி போட்டதுக்கப்புறம் திரும்பவும் 1-2 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 2 பக்கமும் நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ நாம் இதை எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க, இட்லி மாவில் கார பணியாரம் நமக்கு ரொம்ப சுலபமாக ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சட்னி இல்லைன்னா தக்காளி சட்னி கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.